அன்பானவர்களே, தினம் மருத்துவதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஆண்டவரை அவர் இவ்விதமாய் பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால இவர் அடைந்த நன்மைகளை ஒரு விதமான சாட்சியாக கூட இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அருமையான இந்த வார்த்தை கேட்குற நம்மில் யாராக இருந்தாலும் பெரும்பாலும் ஐஸ்வர்யத்தையும் கனம், அந்த மரியாதையையும் மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்வையும் விரும்பாதவர்கள் மிக மிக குறைவுதான். ஆனால் இதை தேடித்தான் மனிதன் பல்வேறு விதமான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறான். சிலருக்கு உழைப்பு, சிலருக்கு தொழில், சிலருக்கு அரசியல், சிலருக்கு விளையாட்டு, இப்படி சிலருக்கு சூதாட்டம், இப்படி பல விதங்களில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யம் வந்தால் கனமும் வந்துடும், நம்ம வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிடும் நினைக்கிறாங்க. அது 100% அது உண்மை அல்ல. அது மாறும். ஏனென்றால் தவறான வழியில் சம்பாதிக்கிறவங்க வெளியில் வேணால் அவங்கள பார்க்கும்போது நல்லவர் வல்லவருமாங்க, ஆனால் மறைஞ்சவருக்கு அவரை குறித்து தவறான வார்த்தைகளை பேசுவாங்க. இவன் இப்படிப்பட்ட விதத்தில் தான் சம்பாதிச்சான். ஆனால் பிரியமானவர்களை, இந்த 3 விஷயமும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார். அப்போ இதை விரும்புகிற யாராக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழி ஒன்றே ஒன்று தான். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கின்ற ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் நமக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர வேற எந்த விதத்தில் இதை அடையும் முயற்சி எடுத்தாலும் அதனுடைய பலனை முழுமையான வடிவத்தில் நாம் அனுபவிக்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்னன்னா, முதலாவது அவரை தேடுகிற, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நாம் ஆசைப்படலாம். முதலாவது அவரை தேடுங்களேன். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம். அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுப்போம். அந்த வார்த்தையின் மேலே நம்ம விசுவாசம் வைப்போம். இந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இது எனக்கு உரியது என்று உரிமைப்படுத்துங்கள் வார்த்தைகளை. அவர் சொன்ன காரியங்களை குறித்து சந்தோஷப்படுத்தி கலிகூறுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், அவர் மூலமாக நமக்கு ஐஸ்வர்யம் வரும். வேறொரு வழியில் வேண்டாங்க. வேறொரு தவறான ஒரு வழியை பின்பற்ற வேண்டவே வேண்டாம். அது நிலைக்காது. அப்போ நமக்கு வரவேண்டிய நல்ல ஐஸ்வர்யங்கள், கனமும் மரியாதையும் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நமக்கு தராமல் வேறு யாருக்கு தருவார்? அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் அல்லவா? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தராமல் யாருக்கு தருவார்? இளைய குமாரன் தவறான வழியில் போய் எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு வீட்டுக்கு திரும்பின போது அவன் தவறை குறித்து அவன் யோசிக்கல. தகப்பன் மகன் என்கிட்ட வந்துட்டான் என்று சொல்லி மீண்டுமாக அவனுக்கு அந்த மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் மேன்மை அடையணுமா, நீங்கள் கனம் பெறணுமா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் வரணுமா, அவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள், அவரை மட்டும் விசுவாசியுங்கள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், நீங்கள் நலமடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே இந்த 3 காரியத்தை நாங்கள் விரும்புகிறோம். இதை அடைவதற்கு இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் ஒருவேளை பலன் அளிக்காமல் போனதுக்கு எங்கள் காரணம்தான்ப்பா, நாங்கள் தான் அதுக்கு காரணம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் ஒரு வழியை காட்டியிருக்கிறீர். இந்த வழியை நாங்கள் பின்பற்றி அடைய வேண்டியதை நாங்கள் அடைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவே விரும்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான் ஆகட்டும், கனம் அடையட்டும், மேன்மை அடையட்டும். இவை எல்லாமே உங்கள் நாமத்தினால் கிடைக்கட்டும். நன்றியுள்ளவர்களாய் என்றென்றைக்கும் வாழட்டும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உயர்வு வந்த பிறகு ஏழ்மையாக இருக்கிறவங்களை பார்த்து ஏளனமாய் நினைக்காதபடி கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்ல உம்மை மட்டுமே மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களை, அவரை சார்வோம், அவரால் வரக்கூடிய மேன்மை அடைவோம். நன்றி.